அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 91வது அப்டேட்டை பார்க்குறோம். நம்ம தாக்குதல், எமினி யவுதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல், ஈராக்கிலிருந்து சிரியா மீது தாக்குதல், ஈராக்கிலிருந்து ஜோர்டன் மீது தாக்குதல், ஈரான் ஈராக் மீது தாக்குதல், மறுபடியும் ஈரான் அங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் மீது தாக்குதல். இந்த மாதிரி நான் சொன்னது புரிஞ்சிருக்குல்ல, சுற்றி இந்த மாதிரி ரீஜனல் யுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது. தாக்குதல்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீ எப்போ ஈரானுடைய முக்கிய அலுமினிய நிலைகள் மீதும் அவங்க அந்த எல்லோ கேக் ரென்ரிச் மீதும் அடித்தாங்களோ, இன்றைக்கி அரபு நாடுகள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க சும்மா இந்த அளவுக்கு பதிலடி இருக்குன்னு. ஆனால் பாரு, அடித்த நாடுக்கு என்னமோ பாதிப்பு குறைவு தான். யாரும் நான் இஸ்ரேலை சொல்கிறேன். நான் அடித்த நாடுக்கு என்னமோ ஒரு 3 இடத்துல பாதிப்புகள், குறைவுலாம் சொல்ல முடியாது, அங்கேயும் கடுமையான பாதிப்புகள் தான் இருந்தாலும் இங்கே நடந்த பாதிப்புகள்லாம் பார்க்கும்போது அங்கே கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. வேர்ல்டுலே அலுமினியம் ப்ரொடக்ஷன் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியே அடிச்சிட்டாங்க. அரபு நாடுகள் கொய்யோ முய்யோன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான நிலைமை. நாளுக்கு நாள் தாக்குதல்கள் வீரியம் அதிகமாகிட்டே இருக்குது. இதனுடைய எண்ணம் மாறிடுச்சு. இதற்கு முன்பு மிலிட்ரி டார்கெட்டு, மிலிட்ரி பர்சன்ஸ் இந்த மாதிரி தான் குறி வச்சாங்க. இப்போ மிலிட்ரி டார்கெட் ஆகுது, டேஸ் ஆகுது. இல்லையா அடிங்களே, கண்ணுக்கு சிக்கனதெல்லாம் அடிங்க. என்ன இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்னாச்சுன்னா, இந்த எனர்ஜி கிரைசிஸ் தான் பெருசாக இருந்தது. எனர்ஜி கிரைசிஸ்னா பெட்ரோல், டீசல், கேஸ் இதுதான் பெரிய தட்டுப்பாடாக இருந்தது. இனி தொழில் நிறுவனங்களே இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஆளாளுக்கு அலுமினியம் பிளான்ட்டையும் அந்த பிளான்ட்டையும் அடிச்சிட்டு இருந்தால் எங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ரொம்ப கடுமையான சூழ்நிலை போயிட்டுருக்குங்க. வாங்க நண்பர்களே, கொஞ்சம் இதயம் பலவீனம் உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காருங்க. அவ்வளோ தாக்குதல் இன்றைக்கி நான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்ல போகிறோம். அவ்வளோ விஷயங்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது. திரும்புகிற திசையெல்லாம் அட்டாக். இந்த பக்கம் போனால் இவங்க வருதாங்க, அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வராங்க. அதனால் ஹெல்மெட் எவ்வளோ இந்த அளவுக்கு சேஃப்டியாக வரீங்களோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக வாங்க வாக்காள பெருமக்களே. இருந்தாலும் நான் உங்களை பாராட்டுறேன் இந்த விஷயத்தில். எவ்வளோ நீங்களும் பாருங்க, இந்த தேர்தல் நேரத்தில் இங்கே பிஸியாக இருப்பீங்க வாக்காள பெருமக்களே. ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஐபிஎல் மேட்ச் அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த விஷயம் வேறு. எத்தனை தான் தாங்குவீங்க நீங்களும்? எதையும் தாங்கும் எதையும் உடையவர்களே, வாங்க நம்ம வாக்காள பெருமக்களே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சுத்தியும் அட்டாக்கு. ஆனால் ஒரு மனுஷன் கூலாக பேட்டி கொடுக்குறாருங்க. யார்? அமெரிக்கானுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் கூலாக பேட்டி கொடுக்குறாரு. நீங்கள் இந்த யுத்தத்தை ரொம்ப நாள்களுக்கு போகிறீங்களான்னா, எங்களுக்கு இந்த வருஷ கணக்காக வீரர்களை கூட்டி போயிட்டு ரோடாக தெருவாக இழுத்துட்டு போய் சண்டையை போட்டு அதெல்லாம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் அதெல்லாம் வேலைக்கே கிடையாது. அவ்வளோதான், இன்னும் ஒரு வாரம் கூடிய விரைவில் நாங்கள் முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். இந்த ப்ரைஸ் இதெல்லாம் குறையதான் போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு மனுஷன். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போனாலும் கேக்கு வெட்டி ஊட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஏப்ரல் 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ ட்ரம்ப் அவர்கள் சொன்னார்ல, அது ஒருவேளை இவங்க கிளம்புறதுக்கான தேதியாக இருக்குமா, இல்லை தாக்கல் நடத்துறதுக்கான தேதியாக இருக்குமா, இல்லை இந்த மாதிரி பேட்டியை கொடுத்து அந்த விலையை குறைக்க வைக்க போகிறாங்களா அப்படின்றது இந்த வீடியோட கிளைமேக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சம்பவம் பெருசு பாஸ். இந்த வீடியோ, இந்த புகைப்படத்தை பாருங்களா, புகைப்படம்லாம் வரைபடம். இது இன்னைக்கு மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த சிவப்பு கலர் இருக்குல்ல, யுஎஸ் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது பெரிய தாக்குதல் நிகழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணாங்க, குவைத் மீது தாக்குதல். அப்புறம் இஸ்ரேலில் மொத்தம் ஒரு 8 இடத்துலேருந்து 10 இடத்துல தாக்குதல். ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இது சாயந்தரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, பக்ரைன், குவைத், யுஏஇ, இவங்க சவுதி, இவங்க எல்லாம் இந்த ஜெலன்ஸ்கியை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஈரான் ரொம்ப வெறி வந்துருச்சு. அவங்களுக்கு வெறி வந்ததுக்கப்புறம் அவங்க பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த முறை அவங்க 85வது அலையை வீசியிருக்காங்க. நான் உங்கள் மீது 91வது அலையை வீசியிருக்கோம். ஸோ நம்ம அவங்களோட அட்வான்ஸாக போயிட்டுருக்கோன்றதும் கூடுதல் தகவல். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி யுஏஇ என்ன சொல்கிறாங்கன்னா, 37 யுஏஇ அதாவது ட்ரோனு 20 பேலஸ்டிக் மிசைல்ஸ் இன்றைக்கி மீட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாளில் ஷாக் ஆகிட்டாங்க. இன்றைக்கி யுஏஇ அந்த அளவுக்கு அடின்னு திருப்பதி திசையெல்லாம் வந்துட்டே இருக்கு, ரெஸ்டே விடாம. ஒருவேளை ஜெலன்ஸ்கி வந்துட்டார் அப்படின்றதுக்காக வேணா, ஏன்னா இன்னைக்கு 2 நாடுகளுக்கு விசிட் பண்ணாரு. ஒன்று யுஏஇ, இன்னொன்று கத்தார். இந்த 2 நாடுகளுக்கு மட்டும் குறி வைத்து பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க. அதுவும் இப்போ கத்தாருடைய ஷேக் தமீம் பின் அகமது அல் தானி அவர்கள் இருக்கிறார்ல, அவர்கிட்ட பெரிய அளவுக்கான ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்லாம் போறாரு.
பாரு, இவரே ஆயத்துக்கு அங்கே எல்லா நாடுகளுக்கும் எஞ்சிட்டு இருக்கிறாரு. பட் இவர் வந்து அரபு நாடுகளின் இரட்சகராக உருவெடுத்திருக்கிறார். சவுதிக்கு போனார், அப்புறம் கத்தாருக்கு போகிறாரு, யுஏஇக்கு போகிறாரு, நாளைக்கு பக்ரைன் போனாலும் போகுவார். அதுக்கப்புறம் இப்போ ஐரோப்பா நாடுகள் இரட்சகராக மாறி இங்கே மாறிட்டார். இப்போ அரபு நாடு இரட்சகராக மாறினதுக்கப்புறம் கரெக்டாக யுஏஇ தானே காலடி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்ணுறாங்க, அங்கே யுஏஇயில் ஒரு லார்ஜஸ்ட்டு அலுமினியம் பிளான்ட் ஒன்று இருக்குது, அல் தவாலா ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே அடிச்சிட்டாங்க. இதுதான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட், அதாவது ஒரு டாப் 10 இருக்கக்கூடிய அலுமினியம் ப்ரொடக்ஷன் யூனிட். அவங்க ஈரான்னா கூட அவங்க ஏற்றுமதி பண்ணல, அவங்களோட ஆயுத ப்ரொடக்ஷனுக்கும் மற்றதுக்கும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை நம்பி சப்ளை செயின் வந்து பெருசாக பாதிக்கும். இப்போ தேவைகள் ஏற்கனவே பாதிப்பு இருக்குது, ஏற்றுமதி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கா. சரி, யுஏஇ தான் அடிச்சிட்டாங்களா, பெரிய எழுப்பு, எதுவுமே பேசல, கப்சுப்புன்னு அமைதியாக இருக்கிறாங்க அவங்க. குவைத்து வீடியோ பதிவை பாருங்கள் நீங்கள். குவைத்தினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சைமல்டேனியஸில் 15 ட்ரோனு இப்போ சாயந்தரத்துக்கு மேலே அடிச்சிட்டாங்க, பற்றி எரிஞ்சிட்ருக்கு. 15 ட்ரோன் ஒரே சமயத்தில் அனுப்பி வந்து பெருசாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்களா, மிகப்பெரிய ஒரு எழுப்பு. அதுக்கு முன்னாடி தான் குவைத் என்ன சொன்னாங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் எங்களுக்கு 15 ட்ரோன் பக்கம் வந்ததாக வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பக்ரைன் வந்து 20 மிசைல்ஸ் பக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம், 23 ட்ரோன் பக்கம் ரீச் பண்ணியிருக்காங்க, அதையும் நாங்கள் சுட்டு வீழ்த்துன்னு சொல்லப்பட்டா கூட இன்றைக்கி ஐஆர்ஜிசி என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, பக்ரைனில் குறைஞ்சது 100 அமெரிக்காவுடைய வீரர்கள் வந்து படுகாயம் அடைந்திருப்பாங்க, 50லேருந்து 60 வந்து இறந்தே போயிருப்பாங்கன்றாங்க. நாங்கள் அடித்த அடியில் 400 பேர் தங்கியிருந்த நடு பகுதியில் அடிச்சிட்டோம், நடு உச்சி மண்டையிலே அடித்த மாதிரி நடு பகுதியில் அடிச்சிருக்கோம். 400 வீரர்கள் இல்லாமல் 100 வீரர்கள் கண்டிப்பாக அவுட்டு. அந்த அளவுக்கு எங்களுடைய இலக்குகள் வந்து குறியெல்லாம் இது வரைக்கும் தப்பினதே இல்லைன்னு பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. உடனே சென்காம் மோடி வந்து ஆப்ரேஷன் எஃபிக் பியூரியில் வந்து இது முழுக்க வடிகட்டிய ஒரு பொய், இதை வந்து நாங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் பக்ரைனில் இல்லை, துபாயில் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வந்து வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. பட் அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் துபாயில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, ஜெலன்ஸ்கியோட ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் கொண்டு வந்து இறக்குன்னு அந்த குடோனையே அடிச்சுட்டுட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவங்களால சுட்டு வீழ்த்த முடியாது, அங்கேயும் முடிச்சுட்டு வந்துட்டாங்களா. அப்போ இதெல்லாமே அரபு நாடுகளோட பிரச்சனை. காலையில் சவுதி கூட சொல்லியிருந்தேன், ஒரு பெரியவோட அட்டாக் பண்ணியிருந்தாங்க, சவுதி இடையில சுட்டு வீழ்த்திட்டுன்னு சொன்னாங்க கூட, அங்கேயும் ஃபேக்ட்ரி மீது வந்து கை வைத்திருக்காங்க. அது இல்லாமல் எமினி அவதிகள் உள்ளே ஓடி வர்றதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, சவுதியில் ஒரு வழியாக அந்த யான்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யான்புன்னா இந்த பக்கம் இருந்து அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியல, அந்த ஃபியூஜரா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் மூலிமா இந்த பக்கம் பிங்க் கலர் வழி இருக்குல்ல, செங்கடல் வழி, இந்த வழியாக கொண்டு வராங்க ஏசிய நாடுகளுக்கு. இதில் அதிகபட்சம் இப்போ தான் ஒரு 5 மில்லியன் பேரல் பர் டேவுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 2024 பாருங்கள் எவ்வளோ போகுது, பட் மார்ச் எண்டுக்குள்ளே எவ்வளோ கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். அது இப்போ ரீசெண்டாக 7 மில்லியன் அளவுக்கு கொண்டு வந்துடுறதா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் மடைமாற்றி பண்ணதுனால நம்ம நாடுகள்லாம் தப்பிச்சுது. பட் திடீர்னு இன்னைக்கு அவதி ஓடி வந்து இஸ்ரேலை தாக்கல் நடத்தின உடனே இங்கே சவுதிக்கு கொஞ்சம் ஜெர்க்காயிடுச்சு. அது இல்லாமல் சவுதியினுடைய முக்கிய விமான நிலையத்தை அடித்ததுலேருந்து அங்கே ரீஃபில்லிங் டேங்கர் இருக்கக்கூடிய பகுதி ஒரு ரேடாரும் இழந்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தது இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசிட்டு இது மாதிரி எனர்ஜி மீது தாக்கல் நடத்துறது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு, அது யாராக இருந்தாலும் சரி, அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, தனது கண்டனங்களை வந்து பதிவு செய்திருந்தார். ஏன்னா ஃபஸ்ட்டு இஸ்ரேல் அங்கே எனர்ஜினா அலுமினியம் ஃபெசிலிட்டிஸ் அந்த கம்பெனி நிறுவனங்கள் மீது அடிக்க ஆரம்பித்தோன்னே இப்போ மாறி போச்சு காலத்தோட நிலவரம். இப்போ இவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக மோடி அவர்கள் பேசினது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எமினி அவதிகள் உள்ளே வந்தாங்கன்னா, சப்போஸ் சவுதியை தொட ஆரம்பித்தாங்கன்னா அங்கே காலி ஆகிடுவோம். எல்லாருமே பெட்ரோல் அண்ட் டீசல் விலை அது எவ்வளோ போகுன்னே தெரியாது, முதல்ல கிடைக்குமான்ற அளவுக்கு வந்துடும். நம்ம 2 மாதம் ஸ்டாக் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துடும். அதனால் மேபி ஈரான்கிட்ட பேசி ஒரு வேளை எமினி அவதிகள் கொஞ்சம் இப்போதைக்கு எண்ணெய் நிலையங்கள் மீதோ இல்லை மற்ற இடத்துல அடிக்காமல் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் இஸ்ரேல் அடிக்கிறனா கூட அடிச்சுக்கோங்க, பட் மறுபடியும் இங்கே கை வைக்காதீங்கன்னு சொல்லுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும்ன்ற நான் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தேன் நான். ஏன்னா இன்னைக்கு அவரோட ட்வீட் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இந்த பக்கம் இஸ்ரேல்கிட்ட வருவோம். இஸ்ரேல்கிட்ட இன்னைக்கு காலையில் ஒரு ஏவுகணை செலுத்தினாங்க. அது ஜெருசலம் பகுதியில் கரெக்டாக விழுந்து பிடிச்சதில் ஒருத்தர் பக்கம் வந்து பாதிப்படைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து பெய்ட் ஷ்மாஷ்ன்ற பகுதியில் கேஷுவாலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், பாதிப்படைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போனாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த பெய்ட் ஷ்மாஷ்ன்ற பகுதியில் கொஞ்சம் ஒரு கார் பார்க்கிங் மாதிரி இருந்திருக்கு போல்.
அந்த இடத்துல அடித்ததில் கிட்டத்தட்ட பள்ளமே தோண்டிடுச்சு. நம்மலாம் கிணறு வெட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏவுகணைகள் 2 அனுப்புப்பா அப்படின்னா அனுப்புனாவே நம்ம கிணறு தோண்டிக்கலாம் போல். இதை தெரியாமல் பாரு மக்கள் அப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. ஒரு கிணறு தோண்டணும் அப்படின்னா அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள். இந்த ஏவுகணை அனுப்புனாங்கன்னாவே போதும் போல் அந்த அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இலியாட்ன்ற பகுதியில் கடுமையான ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா. இது இஸ்ரேலுக்குள்ளார மொத்தம் 8 இடத்துல பிரித்து சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே பிரித்து தாக்குதல். ஆனால் எமினி ஊதிக்கல் நடத்தினதை அவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்க. சரி, இங்கே இஸ்ரேல் அரபு நாடுகள் இங்கெல்லாம் ரெஸ்ட் விட்டாங்கன்னா இப்போ ஈராக் பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. ஈராக் பக்கம் திரும்பி அங்கே ஆப்போசிஷன் ஃபோர்ஸோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, குர்திஷனுடைய நிலைகள் இருக்குல்ல, அங்கேயும் அடி 3 இடத்துல அடி அங்கே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவங்க பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா வந்து ஈரானுடைய பேக்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல அந்த கிர்க்குன்ற பகுதியில், அதாவது நார்த் ஈஸ்ட் ஈராக்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் மறுபடியும் ஈரான் வந்து ஈராக்குள்ளே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானில் அமெரிக்கா வந்து அங்கே ஈராக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஈரான் அங்கே இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் ஃபோர்ஸ், ஈராக்கு அரசாங்கத்துக்கு கூட ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் மீது அடிச்சிட்டாங்க. அமெரிக்காவும் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஈரான் ஆதரவு பெற்ற நிலைகள் அடிக்கிறாங்க. மறுபடியும் ஈராக்கில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க, சிரியா மீது அடிக்கிறாங்க. சிரியாவில் அல் டனஃப்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட நிலைகள் வந்து இருந்தது, லாஸ்ட் பிப்ரவரி காலி பண்ணிட்டாங்க. அங்கே அட்டாக் பண்ணாங்க, அவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்க. உடனே ஈராக் விட்டாங்களான்னா விடலை, மறுபடியும் இங்கிருந்து ஜோர்டனுக்கு அனுப்புகிறாங்க. அங்கேருந்து 2 ராக்கெட்டை வந்து அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம இந்த ஒட்டுமொத்த இந்த தேசத்தில் எங்கெங்கெல்லாம் அப்படியே கிளர்த்தி எழுந்திருக்கு அப்படின்னு புரியுது இல்லை. ஒன்று எமினி அவதிகள் கிட்டேயும் ஈராக்கு கிட்டேயும் ஈராக் ஒன்று சேர்ந்துட்டு ஒட்டுமொத்தமாக அடிக்கிறது, இந்த பக்கம் ஹெஸ்புல்லா தாக்கல் நடத்துறது, இன்னும் எத்தனை குரூப்ஸ் வந்து ஃப்ராக்ஷன் குரூப்ஸ் வந்து இதுக்கப்புறம் இணைய போகிறாங்களோ தெரியல, அந்த அளவுக்கு கடும் மோசமான ஒரு நிலைமை இருக்கிறது. சிரியா வந்து நாங்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான், நாங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நாங்கள் ஏதாவது கேட்டோமா அப்படின்ட்டு சஹாரா அவர்கள் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நாளைக்கு தான் ஜெர்மனிக்கு பயணம் பண்ணுறாரு. ஜெர்மனிக்கு போயிட்டு யூகேவுக்கு பயணம் பண்ணிட்டு இந்த பூ உலகில் அமைதியாக இந்த சத்தத்தை எல்லாம் தாண்டி நாம் எப்படி முன்னேறுவதற்கான நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். உங்களை மாதிரிலாம் நாங்கள் அடிச்சுட்டு இருக்க மாட்டோம், புரியுதா? எங்களுடைய இலக்குகள் சண்டை இல்லாமல் முன்னேறுவது, அதுதான் என்னுடைய இலக்குகள். ரொம்ப அமைதியாக போயிட்டு இருக்கிறாரு. யார்? அகமது அல் சாரா அவர்கள் வந்து ரொம்ப இப்போ அமைதியாயிட்டார். அவளுக்கு ஒன்லி இப்போ அமைதி தான் பிடிக்குமா. அங்கே போய் ஏன்பா அடிக்கிறீங்க? அவர் பாவம் ஹெஸ்புல்லா மீது தாக்கல் நடத்துங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்து கூட ஒரு இல்லை வேண்டாம் பாஸ் வேண்டாம், நாங்கள் தள்ளி நின்றுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் விட்டுருங்களேன், சிரியாவையாவது விட்டு வைங்க அந்த ஏரியாவில், அதாவது கொஞ்சம் இருக்கட்டும்னு இன்னொரு ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டு இந்த ஃபினான்ஷியல் டைம் போட்டு சவுதியில் பாகிஸ்தானை கிளிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் எந்த அடிப்படையில் போய் ஒப்பந்தம் போட்டீங்க? நீங்கள் சவுதியை காப்பாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்கா நிலைகள்லாம் தாண்டி அந்தந்த நாட்டுகளோட சொந்த நிறுவனத்தின் மீது அடிச்சிருக்காங்க. ஈரான் இத்தனை நாள் தாக்குதல் நடத்தினதை விட இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்கா நிறுவனங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஹல்டவாரான்னு சொல்லிட்டு துபாயில் அடித்தாங்கல்ல, அது ஸ்டேட் ஓன்டு கம்பெனி, அரசாங்கத்துது, அமெரிக்காவுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அதை அடிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே சவுதி அரேபியானுடைய நிலைகள் அடித்தது எல்லாமே வந்து அதுக்கு அமெரிக்காவுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ இவ்வளோ அடிச்சியுமே நீங்கள் ஓடி வந்து இன்னுமே என்ன ஏதுன்னு கேட்காம இருந்தால் அப்போ இந்த இடத்துல சவுதிக்கே கடுப்பாக தான் இருக்காங்களாம் பாகிஸ்தான் மீது. என்ன நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்கன்னா, ஒருவேளை இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, அணுகுண்டு பாய்ஸ் கிட்ட 2 அணுகுண்டு கொடுப்பா, கடிச்சு அந்த பக்கம் வீசலான்னு கேட்பாங்களா சவுதி? கேட்க மாட்டாங்க. இல்லை, இவங்க ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் போய் சைன் பண்ணிட்டாங்க, விடுங்களேன். அதனால் பாகிஸ்தான் ராணுவம் வந்து சவுதிக்கு பெருசாக உதவி செய்யலாம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீ காலையில் தாக்கல் நடத்த கூட 12 அமெரிக்க வீரர்கள் வந்து காயமடைந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். பட் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெசஸ்கியன் அவர்கள் வந்து யுத்தக்களம் எப்போ நீங்கள் நிறுவனங்கள் மீது அடிக்க ஆரம்பிச்சிங்களோ அப்பயே ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்களுடைய கணக்குகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்ட்டாங்க. அவங்களுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் என்ன சொல்லிட்டாரு, ஏற்றுங்களே 10 கொடி ஏற்றுங்களேன்ட்டாங்க. நான் ஒரு சிவப்பு கொடி ஏற்றினாவே உலகத்துக்கே ஆபத்து, ஆனால் இன்னைக்கு நாங்கள் 10 சிவப்பு கொடி ஏற்ற போகிறோம். இந்த 10 சிவப்பு கொடி ஏற்றனால என்ன ஆக போகுது தெரியுங்களா? அவ்வளோதான், இனி அரபு நாடுகள் என்ன ஆக போதோ பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாகம் முடிச்சிருக்கோம், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். அடுத்து இந்த படத்தோட நம்ம செகண்ட் ஹாஃப் போகிறோம். செகண்ட் ஹாஃபில் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட ரேடியேஷன் கசிவு வரைக்கும் பேசிட்டாங்க. அதாவது அணு உலைகளிலிருந்து ரேடியேஷன் வந்துடுமா அப்படின்னு இறுதி கட்ட எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் இதுதான் தாக்கல் நடத்தப்பட்ட மிக முக்கியமான பகுதிகள். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய
விமானங்கள் உளவு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது, எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மேலே ஆரம்பித்து இஸ்ஃபஹான் பெரிய அளவுக்கு அடிச்சிருந்தாங்க, அஸ்வாஸ்ன்ற பகுதியில் வந்து அடித்தாங்க, பேந்தர் அப்பாஸ் இதையெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தினாங்க. அதில் வந்து இந்த புஷீர் ஏர்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புஷீர் ஏர்பேஸில் வந்து 3 பகுதி இருக்குது. அங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கக்கூடிய பக்கத்தில் மறுபடியும் கடுமையான ஹிட்டு. ஏற்கனவே ரஷ்யா என்ன பண்ணாங்க, அவங்களோட ரோஸ் ஆட்டம் நிறுவனத்தோட ஒரு 150 பேர் பக்கம் அங்கே நிறுத்தி வச்சிருந்தாங்க. அவங்களையும் பாதிக்கு மேலே கிளம்பி வந்துடுங்க, இதுக்கப்புறம் வேண்டான்ற அளவுக்கு நீங்கள் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நாங்கள் திருப்பி சொல்கிறோம், அந்த புஷீர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பக்கத்துலேயே நீங்கள் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் இஸ் நாட் குட். எனக்கு ரேடியேஷன் வர மாதிரியே தெரியுது. ஐஏஏ இன்னுமே எதுவுமே சொல்லலைன்றது வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை பாஸ். இந்த யுத்தம் என்பது அடுத்த கட்டத்துக்கு சென்று விட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியில் போய் ஒன்று ரேடியேஷன் வர வைக்கிறாங்களா இல்லை அணுவாயத்தை போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தொடர்ந்து ஈரான் கொத்து குண்டுகளை வீசிக்கொண்டே இருப்பது இஸ்ரேலுக்கு சற்று பிடிக்கவில்லை. சர்வதேச விதிகளை மீறுகிறார்கள் என்றால் நாங்களும் சர்வதேச விதிமுறைகளை மீறி அணு உலைகள் மீது தாக்கல் நடத்துவது என்ன தவறு, ஏன் நடத்தக்கூடாது என்ற மாதிரிலாம் வந்து இஸ்ரேல் மிகப்பெரிய முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அந்த புஷீர் பிளான்ட்ல இன்னொன்று என்னன்னா, ஷிப் பில்டிங் பிளான்ட் ஒன்று இருக்கு புஷீர் பகுதியில். அந்த ஷிப் பில்டிங் பிளான்ட்டை வந்து அடிச்சிட்டாங்க. அப்போ 3-4 பகுதியில். அப்புறம் வந்து பர்ஷியன் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் ஒன்று, அந்த பர்ஷியன் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸில் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியை வந்து அடிக்கிறாங்க. குறிப்பாக நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட் அப்படின்னா, இஸ்ஃபஹான் வந்து பெருசாக தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்களான்னா, எவ்வளோ இவங்க அடித்தாலும் இன்னைக்கு பதிவு பாருங்கள், அந்த இஸ்ஃபஹானுடைய மலைப்பகுதிக்கு பின்னாடி இருந்து தான் இந்த 85வது அலையை ஏவி இருக்காங்க. ஆதாரங்கள் கிடைத்து விட்டது பாஸ், ஆதாரங்கள் கிடைத்து விட்டது. இந்த வீடியோ பதிவை பாருங்க, கப்புன்னு கேப்சர் பிடிச்சிட்டாங்க. யாரு நம்ம பிடிக்கல, அங்கிருந்து கேமராமேன்கள் பிடிச்சிட்டாங்க கரெக்டாக இவங்க எங்கிருந்து அனுப்புறாங்கன்ட்டு. ஸோ இந்த 85வது அலையை இஸ்ஃபஹானுடைய மலைப்பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அதனால இஸ்ஃபஹான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அதை யூஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மண்ணோட மண் ஆகி போச்சு. பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. ஹெஸ்புல்லாவுக்கு சம்பந்தம் உடைய ஹெஸ்புல்லாவுடைய இன்டெலிஜென்ட்ல வேலை செஞ்சுட்டு பிரஸ் ரிப்போர்ட்ல இருந்த மிக முக்கிய நபர்கள் 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் பத்திரிகையாளர்கள் சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, நஹி அவங்க பத்திரிகையாளர்கள் ஹே, நீ அட்டாக் பண்ணது தவறு ஹே அப்படின்னு இந்த பக்கம் இஸ்ரேல கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறாங்க. பத்திரிகையாளர்களை எப்படி நீங்க வந்து தாக்கல் நடத்தலான்றாங்க. பட் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஹெஸ்புல்லானுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷனுடைய மிக முக்கிய ஆபரேட்டிவ் இவர் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால வார்த்தை மோதல் அதிகமா இருக்கிறது. பட் பர்டிகுலராகவே அடிச்சிட்டாங்க. அவர் கார்ல போகும்போது ட்ரோன் அட்டாக் மூலியமா தாக்கல் நடத்தியிருக்காங்க. லெபனானில் இன்று ஒரு நாள் மட்டும் 47 பேர் பக்கம் இறந்து போனதாக லெபனான் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மார்ச் 2 இன்ன வரைக்கும் 1189 பேர் பக்கம் இறந்து போனதா சொல்றாங்க. அங்க இன்னைக்கு ஈரானுக்குள்ளார நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் முகமது ரேசா கியா அவர்கள் எலிமினேட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க தாஸ்தக் அப்படின்ற ஒரு பகுதியில். ஸோ இது அவங்களே சொல்லிட்டாங்க, ஈரான் அரசாங்கமே சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து எலிமினேஷன் விவகாரத்தில் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த வீடியோவோட கிளைமேக்ஸுக்கு நான் வரேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சொல்லுங்க, யாரு அந்த ஆரம்பத்தில் ஒன்று சொன்னல ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து அடுத்து 1 வாரம் தான் எங்களோட இலக்கு, நாங்கள் அவ்வளோதான் வெற்றின்னா, இப்போ நடக்கிறது என்ன பாஸ்? இது விட்டுட்டு எப்படி நீங்கள் 1 வாரத்தில் போயிடுவீங்க? இல்லை அப்படிதான் போயிட்டீங்கன்னா உங்களை நாடு என்ன சொல்லும்? பக்கத்து வீட்டு பாட்டி கூட உங்களை பார்த்து அவ்வளோதான் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. இருக்கிற தேன் கூட்டை கலைக்கிற மாதிரி எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்டு எல்லாம் வெகுண்டு எழுந்து போய் இப்போ நிறுவனங்கள் வரைக்கும் அடிச்சுட்டு இப்போ ரேடியேஷன் கசிவு வரைக்கும் பண்ணிட்டு இப்போ அணு ஆயுத நிலைமைக்காரும் போயிட்டு கடைசியில் இப்போ வந்து சும்மா எல்லாம் சாம்பிள் இன்னும் 1 வாரத்தில் அவ்வளோதான் நாங்கள் கிளம்புறோம், வெற்றி மாபெரும் வெற்றின்னா அதான் சொல்கிறேன். நம்ம ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னத்தை பேசுறது, என்னத்தை ப்ரிடிக்ஷன் பண்ணுறது? ஊ நோஸ், யார் பார்த்தாங்க பாஸ்? நாளைக்கே கூட நான் வெற்றி பெற்றுட்டோன்னு கிளம்புனாலும் கிளம்பலான்ற ஐடியாவில் இருப்பாங்க. அதனால தான் இஸ்ரேல் இவங்களை விட்டால் எஸ்கேப் ஆகிடுவாங்க. பிள்ளைங்களை பெருசாக கோத்து விட்டாதான் எப்பவுமே எஸ்கேப் ஆகாத மாதிரி கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இஸ்ரேலும் பிளான் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் அடித்தா அடுத்த லெவலுக்கு போகுமோ அதை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. கொஞ்சோண்டு கேப்பே இல்லை, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. 2 நாடுகள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. ஒன்று ஈரான், இன்னொன்று இஸ்ரேல். 2 பேர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் என்ன மாதிரியான நாட்களாக அமையுது என்று பார்த்து விடலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கிடைத்து விட்டதா? கிடைக்கவில்லை என்றால் காலை ஆர்கே சேனலில் பார்த்து விடுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல் முடிஞ்சால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்மளுடைய சேனலோட வளர்ச்சிக்குமே கூட முடிஞ்சால் 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.